Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 8 chapter 10 reaching the age of adolescence. See, first adolescence na enna therinjikalam. That's mean இளமை பருவத்தை தான் என்னன்னு சொல்வாங்க அப்படினா adolescence ன்னு சொல்றாங்க. நம்மளோட இளமை பருவத்தை ரீச் ஆகும்போது நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும், நம்ம பாடியில் எப்படி நம்மளோட மாற்றம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். Let's go inside the lesson. In this chapter you will learn about changes that take place in the human body after which a person becomes capable of reproduction. இந்த லெசனில் ஒரு ஹியூமனோட பாடி வந்து இனப்பெருக்க ஸ்டேஜ் அடையும் போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்கணும். ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜை வந்து அட்டெண்ட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். This topic we are going to see about 10.1 adolescence and puberty. See, adolescence என்னன்னு சொல்லிட்டு இளமை பருவம், and puberty is nothing but பருவம் அடைதல், ஒரு ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணுறோம்ல அதுதான் சொல்லுவாங்க. Growth begins from the day one is born. But upon crossing the age of 10 or 11, there is a sudden sprout in growth which becomes noticeable. The changes take place in the body are part of growing up. They indicate that you are no longer a child but are on the way to becoming an adult. So நம்மளோட growth வந்து பார்த்தோம் அப்படின்னா from the day one of born, ஓகே, நம்ம பிறந்ததுலேருந்து என்ன அப்படின்னா நம்மளோட growth வந்து ஒரு நாளைக்கும் வந்து வேறுபடும் அப்படின்றாங்க. at the reaching of age 10 or 11, அந்த ஏஜ் வந்து நம்ம ரீச் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அந்த மாற்றத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றத்தில் தான் நமக்கு என்ன தெரியும், நம்ம இன்னும் வந்து குழந்தை கிடையாது, நம்ம வந்து அடல்ட் ஆக போகிறோம் அப்படின்றது தெரியுது. Growing up is a natural process, the period of life when the body undergoes changes leading to reproductive maturity is called adolescence. So ஒருத்தவங்க வளர்றதுன்றது இட்ஸ் அ நேச்சுரல், ஓகேவா? ஏன் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான் வளருமா? நோ, ஓகேவா? ஃப்ரம் த ட்ரீ டு அனிமல்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வளருது தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சேஞ்சஸ் பாடியில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதில் நடந்த சேஞ்சில் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு இனப்பெருக்கத்துக்கான அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, adolescence. Adolescence begins around the age of 11 and lasts up to 18 or 19 years of age. Since this period covers the teens 13 to 18 or 19 years of age. Adolescents are called teenagers. See, adolescence வந்து எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்கன்னா from the 11 to 18 or 19 வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த பீரியட் தான் என்ன அப்படின்னா டீன்ஸ்ன்றாங்க. தட் மீன்ஸ் டீனேஜர்ஸ், ஓகேவா? டீனேஜர்ஸ். In girls, adolescence may begin a year or two earlier than in boys. Also, the period of adolescence varies from person to person. When comparing to the girls கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து 1 or 2 year பிஃபோர் ஆஃப்டரே வந்து என்னன்னா இந்த adolescence வந்து வேரி ஆகும் அப்படின்னு இருக்காங்க. Then it varies from person to person. ஒரு பர்சனுக்கு இப்படியே தான் இருக்கும், எல்லா பர்சனுக்கும் சேமாக இருக்கும்னு கிடையாது, பட் varies from person to person. The human body undergoes several changes during adolescence. These changes marks the onset of puberty. Adolescence age நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து என்ன அப்படின்னா several changes இருக்கும் அப்படின்றாங்க. That is called as puberty. Puberty is nothing but பருவம் அடைதல். The most important change which marks puberty is that boys and girls become capable of reproduction. Puberty ends when adolescent reaches reproductive maturity. Pubertyயோட ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். தட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்காங்க அப்படின்றது தான். Then the next topic we are moving with changes at puberty. Pubertyல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும், அவங்க ஒன்ஸ் அந்த பருவமடைதல் ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி. நம்மளோட அந்த பியூபர்ட்டியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. 11 or 12 ஏஜுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து சேஞ்சாக இருக்கும், நம்மளோட ஹைட் வந்து சேஞ்சாக இருக்கும். தென் நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
Increase in height. The most conspicuous changes during puberty is a sudden increase in height. At this time, the long bones, that is the bones of the arms and the legs, elongate and make the person tall. So ஒரு important thing என்ன சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்டு தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய போன்ஸ்லாம் வந்து நல்லா லாங்காக ஆகிறது, தென் வந்து ஆர்ம்ஸில் இருக்க போன்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறது, தென் வந்து லெக்ஸோட போன்லாம் இன்னும் வந்து என்ன நல்லா எலாங்கேட் ஆகும். ஸோ அதனால என்னென்னு காமிக்கும், அந்த பர்சனை வந்து ரொம்ப ஹைட்டாக காமிக்கும்ன்றாங்க. ஹியர் தே கேவ் சம் height, percentage of height for boys and the girls கொடுத்துருக்காங்க. See the example, a boy is 9 years old and 120 cm tall. At the end of the growth period, he is likely to be. So ஒரு boy வந்து 9-year boy, okay, 9-year boy வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்காரு அப்படின்னா 120 cm இருக்காரு. அவரோட growth period வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஹைட், அவரோட ப்ரெசன்ட் ஹைட் என்னது 120. See the formula there, present height by percentage of full height at this chart. Okay, அந்த சார்ட்டில் இருக்க ஃபுல் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 9 ஏஜ், அட் த ஏஜ் ஆஃப் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ்க்கு வந்து 75% தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, பாய்க்கு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 120 divided by 75 into 100. தட் மீன்ஸ் அவரோட க்ரோத் பீரியடில் அவர் எவ்வளோ வளருவார், எவ்வளோ ஹைட் வளருவார்னு பார்த்தீங்கன்னா 160 cm டால் வந்து அவர் வளருவார். Initially, girls grow faster than boys, but by about 18 years of age, both reach their maximum height. Girls are வந்து என்னன்னு சொல்றாங்க, in comparing to the boys வந்து ஹைட்டா வளருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. But once they reach the age of 18 வந்து ரீச் பண்ணும்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே என்னது ஒரு சேம் ஹைட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. The rate of the growth in height varies in different individuals. Some may grow suddenly at puberty and then slow down, while others may grow gradually. So எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை, வேரி ஆகும். ஒரு பர்சனுக்கு பர்சன் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலவங்க அந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வளருவாங்க, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணோன்னு ஸ்லோவாக வளருவாங்க. இட் மே பி டிபெண்ட்ஸ் அப்பான் தியர் பர்சன். All parts of the body do not grow at the same rate. எல்லா பார்ட்ஸுமே வந்து என்னது ஒரே மாதிரியே வளருமா அப்படி கேட்டால் நோ. Sometimes the arms and legs or hands and feet of adolescents look oversized and out of proportion with the body, but soon the other parts catch up and result in the proportionate body. ஸோ எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் வளருமா அப்படி கேட்டால் நோ, வளராது. ஹேண்ட்ஸு ஃபீட் எல்லாருக்குமே வந்து ஒரே டைம் தான் வளருமா, நோ, வளராதுன்னு சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் ஹாவ் நோட்டிஸ் தட் height of an individual is more or less similar to that of some family member. This is because height depends upon the genes inherited from parents. It is, however, very important to eat the right kind of food during this growing years. This helps the bones, muscles and other parts of the body get adequate nourishment for growth. ஸோ ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு பேரண்ட் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த சைல்டு என்னவாக இருக்கும், ஹைட்டாக தான் இருக்கும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜீன் ஆஃப் த பாடி. ஸோ இந்த நம்மளோட adolescence பீரியடில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நல்லா எடுத்துக்கணும், நம்மளோட க்ரோத்துக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to see about change in body shape. அவங்களோட பாடியோட ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். This is because they have entered the age of puberty when shoulders generally broaden as a result of growth. In girls, the region below the waist becomes wider. So, இப்போ பாய்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டர்ஸ்லாம் வந்து என்ன நல்லா ப்ராடாக இருக்கும். எதனால அப்படின்னா they attended the puberty. ஓகே, அவங்களோட ஏஜ் வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா below the waist அந்த ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், வைடராக இருக்கும். இன் பாய்ஸ் த மசில்ஸ் ஆஃப் த பாடி க்ரோ ப்ராமினென்ட்லி தேன் இன் த கேர்ள்ஸ். Thus changes occurring in adolescent boys or girls are different. So ஒரு பாடியோட மசில்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாடியில் இருக்கிறதுலாம் வந்து என்னென்னா நல்லாவே ஒரு க்ரோ இருக்கும் when comparing to the girls. The next one we are going to see about voice change.
இந்த வாய்ஸ் சேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ்க்கு வந்து நல்லாவே டிஃபர் ஆகும். அட் பியூபர்ட்டி த வாய்ஸ் பாக்ஸ் ஆர் த லாரிங்ஸ் பிகின்ஸ் டு க்ரோ. பாய்ஸ் டெவலப் லார்ஜர் வாய்ஸ் பாக்ஸஸ். ஸோ பியூபர்ட்டி அட்டன் ஆகும்போது என்ன அப்படின்னா அந்த வாய்ஸ் பாக்ஸ் தட் மீன்ஸ் லாரிங்ஸ் ஓகேவா நல்லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ பாய்ஸோட வாய்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா லார்ஜர் வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அந்த டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தா லார்ஜர் வாய்ஸ் பாக்ஸஸாக இருக்கும். The growing voice box in boys can be seen as the protruding part of the throat called the Adam's apple. In girls, the larynx is hardly visible from the outside because of its small size. So, இந்த லாரிங்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் டச் யுவர் நெக். உங்கள் நெக்கை டச் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் பாலாக இருக்கும். பட் அது கேர்ள்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது, ஸ்மாலாக இருக்கும். பாய்ஸ்க்கு வந்து பார்த்தா நல்லா வந்து என்ன பெருசாகவே தெரியும். ஆஸ் ஐ ஷோன் இன் த ஃபோட்டோ 2 picture 2 ஓகேவா. தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆடம்ஸ் ஆப்பிள். கேர்ள்ஸ்க்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அந்த லாரிங்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்னு இருக்காங்க. see the image 10.22 அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடம்ஸ் ஆப்பிள் இன் அ grown up boy. Generally, girls have a high-pitched voice, whereas boys have a deep voice. In adolescent boys, sometimes the muscles of the growing voice box go out of control. The voice becomes hoarse. This state may remain for a few days or weeks, after which the voice becomes normal. So, girls வந்து பார்த்தோம் அப்படின்னா high-pitched voice-ஆக இருக்கும். பாய்ஸ்க்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க டீப் வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில டைம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து என்னென்னா வாய்ஸ் பாக்ஸை விட்டுட்டு என்ன ஆகுமோ வெளில கூட வளரும். ஒன்ஸ் அந்த அடோலசன்ட் ஏஜ் வந்து ரீச் ஆகும்போது ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸில் என்ன ஆகிடுன்றாங்க இது வந்து நார்மலாக அந்த வாய்ஸ்க்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் gland. A few glands such as sweat glands, oil glands and salivary glands release their secretions through duct. Endocrine glands releases hormones directly into the bloodstream, so they are termed as ductless glands. ஒரு சில கிளான்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா நமக்கு எப்படி வந்து சலைவரி கிளான்ஸ்லாம் தெரியுமோ அந்த மாதிரி என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸ்வெட் கிளாண்டு, ஆயில் கிளாண்டு, சலைவரி கிளான்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டக்ட் அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரீட் பண்ணுவாங்க. அவங்களோட தான் செக்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சலைவரி கிளான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வாயில் தான் இருக்கும். ஓகே, சலைவாவை செக்ரீட் பண்ணுறது தான் யாருன்னு அப்படின்னா நம்மளோட சலைவரி கிளான்ஸ். ஸோ ஸ்வெட்டை செக்ரீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளான்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் கிளான்ஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து டைரெக்டாகவே என்ன பண்ணுவோம் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்துரும். ஸோ அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க டக்ட்லெஸ் கிளான்ஸ். ductless glands. During puberty, the secretion of oil, sweat glands and sebaceous glands, that means oil glands, increases. Once நம்ம வந்து puberty attain பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயில் கிளான்ஸும் ஸ்வெட் கிளான்ஸும் வந்து என்ன ஆகுமா அதிகமாக வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும், அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். Many young people get acne and pimples on the face at this time because of the increased activities of these glands in the skin. நம்ம ஃபேஸில் வந்து பார்த்தா பொறியாக புண்ணாக இருக்கும், பொறியாக இருக்கும். என்ன எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்கன் வந்துருக்கும், பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதனால் அப்படின்னா ஒன்ஸ் வி அட்டெண்டட் த பியூபர்ட்டி, நம்ம அந்த டைமில் வந்து என்னன்னு தெரியும் நம்ம வந்து பியூபர்ட்டியை வந்து அட்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தான் என்ன இருக்குது நமக்கு வந்து அதிகமான பிம்பிள் மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன். At puberty, male sex organs like the testes and penis develop completely. Once attained the puberty, male sex organsலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன டெஸ்டிஸ் அண்ட் பெனிஸ். அந்த டெஸ்டிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேர்ள்ஸ் த ஓவரிஸ் enlarge and eggs begin to mature. ஆல்சோ ஓவரிஸ் ஸ்டார்ட்ஸ் ரிலீஸிங் மெச்சூர் எக்ஸ். கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ்க்கு பார்த்தோம் டெஸ்டஸும் பெனிஸும் டெவலப் ஆகிடும், ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தோம். பட் கேர்ள்ஸ்க்கு பார்க்கும்போது என்ன ஆகும் ஓவரிஸ்லாம் வந்து என்னது லார்ஜாக இருக்கும். ஓவரிஸ் வந்து நல்லா என்ன இருக்கும் என்லார்ஜ் ஆகிடும், நல்லா விரியும். அண்ட் எக்ஸில் வந்து என்னது பிகின்ஸ் டு மெச்சூர். எக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் மெச்சூர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தென் ஓவரிஸ் ஸ்டார்ட் ரிலீஸிங் த எக்ஸ் டூ. Reaching mental, intellectual and emotional maturity. Adolescence is also a period of change in a person's way of thinking.
Adolescents are more independent than before, are also self-conscious. Intellectual development takes place and they tend to spend considerable time thinking. In fact, it is often the time in one's life when the brain has the greatest capacity for learning. Sometimes, however, an adolescent may feel insecure while trying to adjust to changes in the body and mind. But as an adolescent learner, you should know that there is no reason to feel insecure. These changes are natural part of growing up. So நம்மளுடைய mental, intellectual, emotional எப்படிலாம் வந்து இந்த adolescent இந்த நம்மளோட பியூபர்ட்டியில் வந்து எப்படி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீரியட் வரும்போது நமக்கு என்ன ஆகுமோ ஓவர் திங்கிங் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதுவான்னு எப்படி பண்ணுமோ நம்ம அதிகமாக யோசிப்போம். ஸோ இண்டிபெண்ட்டாக மோர் இண்டிபெண்ட் நம்ம வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம். தென் வந்து நம்மளோட அதிகமான டைமை எப்படி யோசிக்கவே வந்து என்ன பண்ணுவோம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றோம். தென் வந்து கிரேட்டஸ்ட் பிரெயினுக்கு வந்து எப்படி இருக்குமா ஹேஸ் அ கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் லேர்னிங். பிரெயின் வந்து அதிகமாக வந்து it has a high capacity for learning அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then we also feel the insecure ஒரு மாதிரி செக்யூராகவே ஃபீல் பண்ணாமல் இன்செக்யூராக வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ these all are the normal natural ஓகேவா நேச்சுரல் பார்ட் ஆஃப் த க்ரோயிங். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நினச்சது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க இட்ஸ் அ நேச்சுர் ஓகேவா இதெல்லாமே வந்து என்னது நடக்கக்கூடியதா எல்லாருக்குமே நடக்கக்கூடியது அப்படின்னு இருக்காங்க. ஒன்ஸ் வளர்றதுல இது எல்லாமே வந்து நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yeah, then the next topic we are going to see about 10.3 secondary sexual characters. You have learned in chapter 9 that testes and ovaries are the reproductive organs. They produce the gametes, that is sperms and the ova. ஸோ நம்ம சாப்டர் 9லே பார்த்தோமா ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோம் டெஸ்டஸ் ஓவரிஸ் தான் வந்து என்னது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்தோம். அது என்ன வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா டெஸ்டஸ் வந்து என்ன ரிலீஸ் பண்ணோம் ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணோம். தென் த ovaries will release ova. In girls, breasts begin to develop at puberty and boys begin to grow facial hair, that is mustache and beard. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஸ்ட்லாம் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். வென் பாய்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் வரும். என்ன ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா மீசையும் தாடியும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. As these features helps to distinguish the male from the female, they are called secondary sexual characters. So இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா these are the secondary sexual characters அப்படின்லாம். Boys also develop the hair on their chest. In both boys and girls, hair grows under the arms and in the region above the thighs and or the pubic region. So வந்து பார்த்தோம்னா பாய்ஸ்க்கு வந்து எங்கெல்லாம் ஹேர் டெவலப் ஆகும்னா செஸ்ட்டில் வந்து டெவலப் ஆகும். தென் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த ஆர்ம்ஸ் தென் வந்து தைஸ் பியூபிக் ரீஜன்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேர்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The changes which occur at the adolescence are controlled by hormones. So இந்த changes எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. These are secretions from endocrine glands. endocrine glandsலேருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்றாங்க. ஆர் endocrine system. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து எங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளட் ஸ்ட்ரீமில் வந்து செக்ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். தென் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டக்லெட்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோமா. ஸோ அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க செக்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வருது அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேருந்து வருது. ஆர் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. த மேல் ஹார்மோன் ஆர் டெஸ்டோஸ்டிரோன் பிகின்ஸ் டு பி ரிலீஸ்ட் பை த டெஸ்டஸ் on the onset of puberty. This causes changes in boys about which you have just learned. For example, the growth of facial hair. The male hormone என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா once they attend the puberty ஓகேவா அவங்களோட puberty ஏஜ் வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் இது வந்து ரிலீஸ் ஆகும்னு இருக்காங்க. அது வந்து என்ன சேஞ்செலாம் கொடுக்கும் அப்படின்னா ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து டெவலப் ஆகும்னு அதெல்லாம் வந்து கொடுக்குது அப்படின்னு இருக்காங்க. Once puberty is reached in the girls, ovaries begin to produce the female hormone or estrogen which makes the breast develop. So once வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஹார்மோன் வந்து என்னன்னு பார்த்தா ஈஸ்ட்ரோஜன்.
ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து அவங்களோட பிரெஸ்டெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. மில்க் செக்ரீட்டிங் கிளாண்ட்ஸ் ஆர் mammary glands develop inside the breast. ஸோ அந்த பிரெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மில்க் செக்ரீட்டிங் கிளாண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா that's also called as mammary glands. The production of these hormones is under the control of the another hormone secreted from an endocrine gland called pituitary gland. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன்லாம் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் வந்து செக்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸை எல்லாமே வந்து என்னது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றாங்க. Then 10.4 role of hormones in initiating reproductive function. ஸோ ஹார்மோன்ஸோட ரோலில் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஹார்மோன்ஸோட ரோல் என்னென்னவா இருக்கும். Endocrine glands release hormones in the bloodstream to reach a particular body called target site. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு ஹார்மோன்ஸ்லாம் எங்கே ரிலீஸ் ஆகுது பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டாகவே பிளட் ஸ்ட்ரீமில் தான் ரிலீஸ் ஆகுது பார்த்தோம். ஸோ அது எல்லாமே போய் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா பர்டிகுலர் பாடி பார்ட் ஒரு இடத்துலையும் வந்து ரீச் ஆகணும். தட்ஸ் கால்ட் as a target site. The target site is respond to the ஹார்மோன். இந்த டார்கெட் சைடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் ரெஸ்பாண்ட் டு த ஹார்மோனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்றாங்க. தேர் ஆர் மெனி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் டக்லஸ் கிளாண்ட்ஸ் இந்த பாடி. நம்ம பாடியில் வந்து நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இல்லை டக்லஸ் கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டெஸ்டஸ் அண்ட் ஓவரிஸ் செக்ரீட்ஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ். டெஸ்டஸும் ஓவரிஸும் வந்து என்ன அதுதான் வந்து செக்ஸ் ஆர்கன் பார்த்தோம். ஸோ இட் வில் ரிலீஸ் த செக்ஸ் ஹார்மோன்ஸ். You have just learned about the hormones are responsible for the male and female sensory sexual character. Further, the sex hormones are under the control of the hormones from the pituitary gland. Sex hormone வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க, pituitary glandoட கண்ட்ரோலில் இருக்காங்க. The pituitary secretes many hormones, one of which make ova mature in the ovaries and sperm form in the testes. ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து என்ன நிறைய ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அதில் எது ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஓவா வந்து ஃப்ரம் த ஓவரியிலேருந்தோ தென் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து யார்கிட்ட இருந்தது ஃப்ரம் த டெஸ்டஸ்லேருந்து வருதுன்னு பார்த்துருக்கோம். Hormones from pituitary stimulate testes and ovaries to release testosterone and estrogen. ஸோ பிட்யூட்ரிலேருந்து வர ஹார்மோன் வந்து என்னெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா டெஸ்டஸையும் ஓவரிஸ்லையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் டு ரிலீஸ் த டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். டெஸ்டோஸ்டிரோன் வந்து மேல்ஸ் கிட்டயும் தென் ஈஸ்ட்ரோஜன் ஃப்ரம் த ஃபீமேல் கிட்டயும் ரிலீஸ் இன் த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ரீச் த பார்ட்ஸ் ஆஃப் தட் பாடி டார்கெட் சைடு. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் சைட் கரெக்டாக போய் இந்த இடத்துல தான் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி அது என்ன பண்ணும் டார்கெட் வந்து அனுப்போம். ஸ்டிமுலேட் சேஞ்ச் இன் த பாடி அட் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி. இந்த ஸ்டிமுலேட்டிங்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா when the puberty டைமில் தான் நடக்கும். Then the next topic we are going to see about reproductive phase of life in humans. Adolescents become capable of reproduction when their testes and ovaries begin to produce gametes. ஸோ adolescent வந்து எப்போ வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து கேப்பபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டஸும் ஓவரிஸும் வந்து அவங்களோட கேமெட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது. தட் மீன்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸையும் ஓவாவும் ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு கேப்பபிளாக இருக்காங்கன்றத சொல்ல முடியும். தி கெப்பாசிட்டி ஃபார் மெச்சுரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் லாஸ்ட் ஃபார் அ மச் லாங்கர் டைம் இன் மேல் தேன் இன் ஃபீமேல். In females, the reproductive phase of life begins at puberty. That means 10 to 12 years of age and generally lasts till the age of approximately 45 to 50 years. ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிகின்ஸ் அட் பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது. பியூபர்ட்டினா என்ன அப்படின்னா எப்போ வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 10 to 12 years of ஏஜில் இருக்கும்போது. தென் எப்போ வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50 years வரைக்கும் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. The ova began to mature with the onset of puberty. One ova matures and is released by one of the ovaries once in about 28 to 30 days. During this period, the wall of the uterus becomes thick so as to receive the egg in case it is fertilized and begins to develop. This results in pregnancy. The ova வந்து என்ன ஆகும் அப்படின்னா பியூபர்ட்டி டைமில் மெச்சூர் ஆகும். இட் ஹேப்பன்ஸ் வித்தின் 28 to 30 days. ஒன்ஸ் வந்து 28லேருந்து 30 டேஸ்க்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இந்த சைக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைக்கிளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் யூட்ரஸோட வால் வந்து என்னது திக்காக ஆகும் டு ரிசீவ் த எக். இந்த எக்கை ஓவா வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு
in case it is fertilized and begins to develop, okay, அது வந்து fertilize ஆகி develop ஆக வளர ஆரம்பிச்சது அப்படின்னா that's called as a pregnancy. If fertilization does not occur, the release rate and the thickened lining of the uterus along with its blood vessels are shed off. This causes bleeding in women, which is called menstruation. So fertilize ஆயிடுச்சு அப்படின்னா pregnancy ஆயிடும்ன்றாங்க. இல்லை அதே வந்து fertilize ஆகலை, அந்த எக் வந்து fertilize ஆகலை அப்படின்னா அந்த திக் லைனிங் இருக்குல்ல, யூட்ரஸ் வந்து திக் லைனிங் இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன கூட இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷெட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும், பிளட்டாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் menstruation. ஸோ menstruation occurs once in about 28 to 30 days. menstruation வந்து அந்த சைக்கிள் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா 28லேருந்து 30 டேஸ்க்கு வரைக்கும் நடக்கும்ன்றாங்க. The first menstrual flow begins at puberty is called menarche. At 45 to 50 years of age, the menstrual cycle stops. Stopping of menstruation is termed as menopause. So first எப்போ வந்து அந்த menstruation வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வந்து என்னன்னு சொல்கிறாங்க மெனார்கின்றாங்க. இட் பிகின்ஸ் அட் 11 to 13 years அந்த ஏஜில் இருக்கும்போது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபார் கேர்ள்ஸ். தென் 45 to 50 years அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது இல்லை, அதை வந்து அந்த ஸ்டாப்பேஜ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மெனோபாஸ். Initially, a menstrual cycle may be irregular. It takes some time to become regular. So, அந்த menstruation வந்து என்னன்னா menstrual cycle வந்து irregular கூட இருக்கலாம். 28 to 30 days ன்றது 40 to 45 days இருக்கும். It varies from person to person. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. But it becomes regular. ஒரு சில டைம் வந்து எடுத்துக்கும் regular ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Menstrual cycle is controlled by hormones. The cycle includes the maturation of the egg, it releases, thickening of the uterine wall and its breakdown if pregnancy does not occur. In case the egg is fertilized, it begins to divide and then gets embedded in the uterus for further development. The menstrual cycle வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஹார்மோன் தான் படித்தோம். ஸோ சேம் ஹியர் டு menstrual cycle யார் கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் தான். The cycle includes a maturation of the cycle என்னென்ன நடக்குது அப்படின்னா எக் வந்து மெச்சூர் ஆகிறது, தென் ரிலீஸ் ஆகிறது, தென் யூட்ரஸ் வந்து திக் ஆகிறது, அந்த யூட்ரஸ் வால் வந்து திக் ஆகிறது, தென் வந்து இதே வந்து அங்கே வந்து ப்ரெக்னென்சி நடக்கலை அப்படின்னா அது வந்து பிரேக் டவுன் ஆகிறது. இதே அந்த கேஸ் வந்து எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட் பிகன்ஸ் டு டிவைட். அந்த எக் வந்து என்ன ஆகும் ரெண்டாக வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் யூட்ரஸ்லேயே இருந்து என்ன ஆகும் ஃபர்தர் டெவலப்மெண்ட், அந்த அது வந்து பேபியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கும். I will stop this video until here. We will see the remaining topic, that means 10.6, 10.7, 10.8 and 10.9 on the next video. If you have any doubt, you can ask me on the comment box. I'll meet you guys on the next video. Until then, bye bye from Priyadashni.